சென்னை மாடம்பாக்கம் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கோயில் பூசாரி, சிறுமியின் சகோதரி உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? சென்னை பள்ளிக்கரணை அருகே இருக்கக்கூடிய செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 14 வயதான சிறுமி. இவர் தனது சகோதரியினுடைய வீடு மாடம்பாக்கம், இது தாம்பரம் காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கிறது. இந்த மாடம்பாக்கம் அருகே பதுவஞ்சேரி என்ற பகுதியில இவருடைய சகோதரி வீட்டில தங்கியிருந்தார். இவருடைய சகோதரியும் சகோதரியினுடைய மாமியார் இருவருமே சேர்ந்து இந்த 14 வயது சிறுமியை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று சென்னை KK நகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக, அதாவது வாடிக்கையாளர்களை வரவழைத்து இந்த சிறுமியை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக குழந்தை நல குழுவினர் காவல்துறையிடம் கொடுத்த புகார்ல இது தொடர்பாக காவல்துறையினர் 2 தனிப்படைகளை அமைத்து 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள்.